வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்புக்கு அதிர்ச்சி கொடுத்த மார்க் கார்னி. பிரதமரின் அதிரடி முடிவால் திடீர் திருப்பம். கனடாவில் அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூடு. நள்ளிரவில் நடந்த பயங்கரம். பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்ட முக்கிய அறிக்கை. 9 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கோர விபத்து. கனடா பயணிகளுக்கு காவல்துறை அவசர எச்சரிக்கை. உங்கள் பணத்தை பாதுகாத்திடுங்கள், பணம் அனுப்ப வேண்டாம். டொரண்டோவில் வசிக்கும் பொதுமக்களுக்கு காவல்துறை முக்கிய அவசர எச்சரிக்கை. 11 பள்ளிகளுக்கு குறிவைத்த மர்ம நபர்கள். ஒன்டாரியோவில் பரபரப்பு. கனடாவில் கோர விபத்து. பாடசாலை பேருந்து கவிழ்ந்து மாணவர் பலி. ஓட்டுநர் உட்பட 17 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்காவுடனான வரலாற்று ரீதியான பொருளாதார உறவுகளில் இருந்து விலகி மற்ற நாடுகளுடன் உறவை வலுப்படுத்தும் நோக்கில் கனடா பிரதமர் மார்க் கார்னி ஜப்பானுடன் புதிய ஒப்பந்தங்களில் வெள்ளிக்கிழமை கையெழுத்திட்டுள்ளார். தற்போது கனடா தனது மொத்த ஏற்றுமதியில் 77% பங்கினை அமெரிக்காவுக்கு மட்டுமே செய்கிறது. இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதிக்கும் வர்த்தக வரிகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ட்ரம்புடனான பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் கார்னி, இது எளிதானது அல்ல, அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வல்லரசு நாடுகளின் அழுத்தங்களுக்கு ஆளாகாமல் இருக்க நடுத்தர அளவிலான நாடுகள் தங்களுக்குள் வலுவான மூலோபாய கூட்டாண்மைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகின் 4வது பெரிய பொருளாதாரமான ஜப்பான் கனடாவின் கார் உற்பத்தியில் 70% பங்களிப்பதோடு $40 பில்லியன் மதிப்பிலான இருதரப்பு வர்த்தகத்தையும் கொண்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் மேம்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களை மேற்கொள்வதில் பிரதமர் மார்க் கார்னி வெற்றி பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் உள்ள 2 யூத வழிபாட்டு தலங்கள் மீது நள்ளிரவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை கனேடிய பிரதமர் மார்க் கார்னி வன்மையாக கண்டித்துள்ளார். இவற்றை குற்றவியல் விரோத தாக்குதல்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையின் தகவல்படி நள்ளிரவுக்கு பிறகு தோன்ஹில்லில் உள்ள பேத் ஆப்ரஹாம் ஜோசப் மற்றும் நோர்த்ஜோக்கில் உள்ள ஷரே ஷொமாயம் ஆகிய 2 வழிபாட்டு தலங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. நல்ல வாய்ப்பாக இதில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. முன்னதாக இந்த வார தொடக்கத்தில் டெம்பிள் எமானுஎல் வழிபாட்டு தலமும் தாக்குதலுக்கு உள்ளானது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர், இது கனேடிய வாழ்க்கை முறையின் அடிப்படை மீறல் என்று சாடினார். குற்றவாளிகளை பிடிக்க RCMP உள்ளிட்ட கூட்டாட்சி முகமைகள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். தற்போது இது குறித்த தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சனிக்கிழமையன்று சிம்கோ கவுண்டி மற்றும் டொரண்டோவுக்கு வடக்கு பகுதிகளில் நிலவிய அடர் மூடுபனி காரணமாக பல சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. பீட்டர்போரோ நெடுஞ்சாலை 115 சுமார் 9 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகின. அடர் மூடுபனி காரணமாக தரை தெரிநிலை குறைவாக இருந்ததால் இந்த விபத்து நேரிட்டது. இதில் காயமடைந்த 4 பேர் முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் எம்பேலில் மதியம் 3 மணியளவில் கவுண்டி ரோட் 27 மற்றும் பிளாஸ் ரோட் 8 சந்திப்பில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் லின்சே அண்ட் கவோர்ட் லேக்ஸில் எல்டன் ரோட் மற்றும் சிம்கோ ரோட் பகுதிகளில் பல வாகனங்கள் மோதி விபத்துகள் ஏற்பட்டன. இந்த பகுதிகளில் பார்வைத்திறன் மிக குறைவாக இருந்ததால் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் ஹைவே 9 பல விபத்துகள் காரணமாக இந்த நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டு பின்னர் திறக்கப்பட்டது. மேலும் பலத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஹாலிடன் பகுதியில் சில பாதைகள் மூடப்பட்டன. சுற்றுச்சூழல் கனடா இந்த பகுதிகளுக்கு மஞ்சள் நிற மூடுபனி எச்சரிக்கை விடுத்திருந்தது. தரை தெரிநிலை 0 இருக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்ட நிலையில் சவுத் சிம்கோ போலீசார் மட்டும் சுமார் 10 விபத்துகளை கையாண்டுள்ளனர். வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மிகவும் கவனமாக இருக்குமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. ஒன்டாரியோவின் ஸ்மூத் ராக் ஃபால்ஸ் அருகேயுள்ள நெடுஞ்சாலை 11 சனிக்கிழமை அதிகாலை 5:30 மணியளவில் நிகழ்ந்த கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ரெட் பைன் ரோட் மற்றும் லுக்அவுட் ரோட் இடையே 5 வாகனங்கள் நேரடியாக மோதி இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து அதே பகுதியில் மேலும் 3 வாகனங்கள் இரண்டாவது விபத்தில் சிக்கின. இந்த விபத்துகளில் சிக்கியவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மற்றொருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல
கொல்லப்பட்டுள்ளார். விசாரணை காரணமாக காக்ரன் முதல் கர்ஸ்ட் வரையிலான நெடுஞ்சாலை 11 மூடப்பட்டுள்ளது. காக்ரன் OPP மற்றும் போக்குவரத்து விபத்து மேலாண்மை குழுவினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதால் இந்த சாலை மூடல் நீண்ட நேரம் தொடரப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் 2வது வாரமாக நீடிப்பதால் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் $1.72க்கும் ஒன்டாரியோவில் $1.50 விற்பனையாகிறது. 6 ஆண்டுகளுக்கு முன் $1.10 இருந்த விலை தற்போது உயர்ந்துள்ளதால் ரைட்ஷேர் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். ஏற்கனவே கமிஷன் மற்றும் பராமரிப்பு செலவுகளால் தவிக்கும் இவர்கள் தற்போது பிழைப்புக்காக வாரத்துக்கு 70 மணி நேரத்துக்கு மேலாக உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மறுபுறம் ஹார்முஸ் ஜலசந்தியில் 20 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றிய கப்பல்கள் தேக்கமடைந்துள்ளன. குவைத் தனது எண்ணெய் உற்பத்தியை குறைப்பதாக அறிவித்துள்ளதால் வரும் நாட்களில் உலகளாவிய எரிசக்தி சந்தை மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. கனடாவின் வின்னிபெக் நகரில் 26 வயது பீட்சா டெலிவரி ஊழியரை ஆயுதமுனையில் கொள்ளையடித்த 16 வயதுடைய சிறுமி உட்பட 3 சிறுவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த வியாழன் இரவு 7:30 மணியளவில் விக்டர் ஸ்ட்ரீட் அடுக்குமாடி குடியிருப்பில் பீட்சா வழங்க சென்ற ஊழியரிடம் ஒரு சிறுமி காத்திருக்குமாறு கூறியுள்ளார். பின்னர் 2 சிறுவர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்த பீட்சா பையை பறித்துக் கொண்டு தப்பியுள்ளனர். அன்றைய இரவே 10 மணி அளவில் பிராட்வே மற்றும் விக்டர் ஸ்ட்ரீட் பகுதிகளில் வைத்து 3 சிறுவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி CO2 ப்ரொபல்டு கன் என உறுதியானது. தற்போது நிபந்தனைகளின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ள அவர்கள் மீது ஆயுதமேந்திய கொள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டொரண்டோ காவல்துறையின் அதிகாரப்பூர்வ எண்களைப் போன்றே தோற்றமளிக்கும் போலி எண்களை பயன்படுத்தி மர்ம நபர்கள் மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் பெயரைச் சொல்லி அழைக்கும் இவர்கள் தாங்கள் டொரண்டோ போலீசார் என்றும் ஒரு மோசடி வழக்கை விசாரிப்பதாகவும் கூறி ஏமாற்றுகின்றனர். டொரண்டோ காவல்துறை ஒருபோதும் தொலைபேசி வாயிலாக உங்களை தொடர்பு கொண்டு எந்தவிதமான பணத்தையும் கோர மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று காவல்துறையினர் விளக்கம் தெரிவித்துள்ளனர். மேலும் தொலைபேசி வாயிலாக உங்களின் தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி விவரங்களையோ பகிர வேண்டாம் என்றும், பாஸ்போர்ட் அல்லது பிற அடையாள அட்டைகளின் நகல்களை வழங்க வேண்டாம் என்றும், கிரிப்டோ கரன்சி உள்ளிட்ட எந்தவொரு முறையிலும் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்ப வேண்டாம் என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். ஒருவேளை தகவல்களை பகிர்ந்துவிட்டால் உடனடியாக டிரான்ஸ்யூனியன் கனடா அல்லது ஏக்யூபெக்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்கள் கணக்குகளை பாதுகாக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இந்த விசாரணை தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இது குறித்து தகவல் தெரிந்தவர்கள் 4168081400 என்ற எண்ணில் டொரண்டோ காவல்துறையையோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பையோ தொடர்பு கொள்ளலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. மொபைல் மற்றும் மின்சாதனங்களில் உள்ள லித்தியம் அயன் பேட்டரிகள் தவறாக கையாளப்பட்டால் கடுமையான தீ விபத்தை ஏற்படுத்தும் என ஓட்டோவா தீயணைப்புத்துறை எச்சரித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 55 தீ விபத்துகள் இதனால் ஏற்பட்டுள்ளன. சமீபத்தில் ஆர்லியன்ஸ் பகுதியில் நாயொன்றி பேட்டரி பொருத்தப்பட்ட கையுறையை கடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டது. சிறிய இடத்தில் அதிக ஆற்றல் இருப்பதால் பேட்டரி சேதம் அடையும் போது தேர்மல் ரன்னவே எனும் வேதிவினை ஏற்பட்டு ஒரு நிமிடத்துக்குள்ளேயே தீப்பிடிக்கிறது. எனவே எப்போதும் தரமான அசல் சார்ஜர்களை மட்டுமே பயன்படுத்துங்கள். சாதனங்களை சிறுவர்கள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு எட்டாத உயரத்தில் வையுங்கள். தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக 911க்கு அழையுங்கள். மேலும் இந்த வார இறுதியில் கடிகார நேரத்தை மாற்றும் போது வீடுகளில் உள்ள புகை எச்சரிக்கை கருவிகளையும் பரிசோதிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒன்டாரியோவில் கெனோரா மாவட்டத்தின் 11 பள்ளிகளுக்கு மார்ச் 6ஆம் திகதி காலை 7 மணி முதல் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. ட்ரைடன், ரெட் லேக் மற்றும் ஷூ லாக்அவுட் பகுதிகளில் உள்ள இந்த பள்ளிகள் மாணவர்கள் வருவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டன. ஒன்டாரியோ மாகாண போலீசார் மற்றும் பள்ளி ஊழியர்கள் இணைந்து நடத்திய தீவிர சோதனையில் சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. தற்போது OPP குற்றப்பிரிவு போலீசார் பள்ளி வாரியங்களுடன் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் 1-888-310-1122 எண்ணுக்கு அழைக்குமாறும் அல்லது 1-800-222-8477 என்ற எண்ணின் மூலம் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கனடா அமெரிக்க எல்லைக்கு அருகிலுள்ள கியூபெக்கின் செயின்ட் ரோஸ் ட வால்ட்ஃபோர்ட் பகுதியில் சனிக்கிழமை காலை நிகழ்ந்த பேருந்து விபத்தில் ஒரு மாணவர் உயிரிழந்துள்ளார். காலை 8:30 மணியளவில் பனிமூடிய சாலை காரணமாக கட்டுப்பாட்டு இழந்த பாடசாலை பேருந்து கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. இதில் 17 பேர் காயமடைந்தனர். அவர்களின் 4 பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பேருந்து ஓட்டுநரும் காயமடைந்தவர்களில் ஒருவரென கியூபெக் மாகாண காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த துயர சம்பவத்துக்கு கியூபெக் முதல்வர் மற்றும் அரசியல் தலைவர்கள் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாகாண அரசு எப்போதும் துணையாக நிற்கும் என அவர்கள் உறுதியளித்துள்ளனர். விபத்து குறித்த மேலதிக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சனிக்கிழமை மாலை கல்கரியில் நடந்த 2 வெவ்வேறு கோர விபத்துகளால் போக்குவரத்து முடக்கப்பட்டது. மாலை 4:30 மணியளவில் 14th அவென்யூ மற்றும் 14th ஸ்ட்ரீட் சவுத் வெஸ்ட் சந்திப்பில் திருப்பத்தில் வந்த வாகனம் மோதியதில் 20 வயது பாதசாரி ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அடுத்த 15 நிமிடங்களில் மிட்நைட் பொலவார்ட் மற்றும் சென்டர் ஸ்ட்ரீட் சந்திப்பில் அதிவேகமாக வந்த வாகனம் மற்றொரு காரின் மீது மோதி சங்கிலி தொடர் விபத்து ஏற்பட்டது. இதில் படுகாயமடைந்த 3 பெரியவர்கள் தீவிர நிலையில் ஃபோர்டில்ஸ் மெடிக்கல் சென்டருக்கும் ஒருவர் பீட்டர் லாஹிட் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். இந்த முக்கிய சந்திப்புகள் காவல்துறையினால் மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.